மேலூர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் அபூர்வா சோலைமலையன். நான் ஒரு கிராமத்துல பெண் தொழில் முனைவரா இருக்கேன். இன்னும் நம்மள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அபுக்குட்டி விலாக்ஸ்ல நம்மள பார்த்திருப்பீங்க. ஒரு காளான் வளர்க்குற பொண்ணாவும், ஒரு பஞ்சகாய் விளக்கு செய்யற பொண்ணாவும் பார்த்திருப்பீங்கல்ல. நம்ம மேலூர் வட்டம் தனியாமங்கலம் அப்படின்ற கிராமத்துல இருக்கேன். இவங்க எங்களோட அப்பா. நாங்க வந்து பரம்பரையாவே எல்லாமே விவசாயத்திலே இருந்தோம். சரி அதிலேயே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படிச்சதும் விவசாயம் படிச்சேன். தொழில் எடுத்ததுமே விவசாயத்துல எடுத்தேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அது ஆர்வமாவே இருந்துச்சு. ஒரு இயற்கையாவே நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணதா ஒரு காளான் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஹெல்ப் கிடைச்சு இன்னொரு பண்ண கூட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ட்ரஸ்ட் மூலமா கிடைச்சது எனக்கு கல்பத்தரு அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் மூலமா. அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பஞ்சகாவிய விளக்கு மிஷின் வாங்கியிருந்தேன். பஞ்சகாவியனா அப்படின்னா மாட்டோட சாணம், பால், தயிர், நெய், கோமியம் இது எல்லாமே சேர்த்து நம்ம உரமா யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இதையே நம்ம ஏன் விளக்கா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது நான் பண்ண பிளான் இல்லை, ஆல்ரெடி நிறைய பேர் பண்ண பிளான். அவங்களால செய்ய முடியும், இதுலயே நம்ம நிறைய வெரைட்டி செஞ்சு நல்ல விதமா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதுல வந்து இப்போ விளக்கு செஞ்சிருக்கோம், கப் சாம்பிராணி எல்லா வெரைட்டியுமே நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து நான் இதை மார்க்கெட்டிங் பண்றதுக்காக ஒரு யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்னோட விவசாய வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுலயே என்னோட மார்க்கெட்டிங் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். தொழில் ஆரம்பிச்ச புதுசுலேயே எனக்கு எல்லாமே கஷ்டமா இருந்தது, மார்க்கெட்டிங்ல இருந்து எல்லாமே. அதை விட ரொம்ப கஷ்டம் வந்து ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான். அவங்க வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதும் சரி, தொழில் பண்ணதும் சரி, எல்லாமே உனக்கு தேவையானு தான் கேட்டாங்க. ஆனா எங்க பேரண்ட்ஸ் அப்படி கேட்டதே கிடையாது. அவங்க எல்லாத்துக்குமே நாங்க பதில் சொல்லிக்கிறோம், நீ உன்னோட வேலை பாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பயங்கர சப்போர்ட். நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. 8th ஸ்டாண்டர்ட்லேயே என்னோட தொழில் நான் ஆரம்பிச்சேன். பேப்பர் தோடு செய்யறதுல இருந்து, நூல் தோடு செய்யறதுல இருந்து, களிமண்ல ஜுவல்ஸ் செய்யறதுல இருந்து, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணதான். விவசாயத்துல எனக்கு ஆர்வம் அதிகமாவே இருந்துச்சு. விவசாயம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு படிச்சுட்டு நம்ம நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். பிஎஸ்சி அக்ரி படிக்கல, அதுல படிச்சா நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அது படிச்சாலுமே நான் பிசினஸ் தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சரி ஓகே, இப்படி நம்ம டிப்ளமாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ் கோர்ஸா நான் எடுத்துட்டு நிறைய பிசினஸ் கத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் காளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு வருஷம் இப்போ நான் ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. காலேஜ் படிச்சு 1 வருஷத்துலயே திரும்ப பஞ்சகாவி விளக்கு மிஷின் வந்து எனக்கு கிடைச்சது. அதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ஒரு டிஜிட்டல் சகி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான். அவங்க மூலமா கல்பத்தரு அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்ல வந்து லிங்க் பண்ணாங்க. அவங்க வந்து எனக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க வந்து டிஜிட்டல் சகி எனக்கு வந்து பிராண்டிங்காக அமௌண்ட் வந்து 10,000 கொடுத்தாங்க. நீங்க வந்து ஸ்டிக்கர்லாம் அடிச்சுக்கோங்க, பேனர்லாம் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. கல்பத்தரு ட்ரஸ்ட்ல எனக்கு வந்து புதுசாவே ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு பஞ்சகவி மிஷினுமே வாங்கி கொடுத்தாங்க. இன்னுமே எனக்கு பிராண்டிங்ல இருந்து மார்க்கெட்டிங்ல இருந்து எல்லாத்துக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ கூட ஹைதராபாத்ல எனக்கு சிறந்த தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு அவார்டு கிடைச்சது. அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். காளான் வந்து சென்சிட்டிவான ஒரு பொருள். அது வளர்க்குறதுக்கும் நிறைய ஃபேஸ் பண்ணேன். அது மாதிரி விளக்கு மிஷினுமே வாங்கிட்டு சுத்தமா வரவே இல்லை 1 மாசமா. இந்த மிஷின் வேஸ்டா தான் போகுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தா எனக்கு ஆர்டர்ஸ் எதுவுமே கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு வந்துருச்சு. நான் அப்பெல்லாம் வந்து ஏன் இது பண்றோம் அப்படின்னு நினைச்சிருந்தா சுத்தமா இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. இது எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணதை விட இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையவே இருந்துச்சு. நம்ம தனியாமங்கலத்துல சின்ன கிராமத்துல இருக்க என்னால இவ்வளவு செய்ய முடியுது அப்படின்னா உங்களாலையும் செய்ய முடியாதா? நான் நிறைய விஷயம் தெரியல அப்படின்றப்ப நிறைய ட்ரைனிங் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சி இப்ப நிறைய பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு நல்ல விதமா செஞ்சிட்டு இருக்கேன். நான் விளக்கு கூட இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், விளக்கு கூட வராதப்போ நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன், எப்படிலாம் செஞ்சா விளக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் இப்ப எனக்கு திரும்ப கேட்கறாங்க, இன்னமும் எனக்கு உடையுதே, நீ ஏதாவது சொல்லிக் கொடுமா, நல்லா பண்ற, நல்லா ஆர்டர் எடுக்கிற, எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லிக் கொடு அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. இன்னமும் நம்ம இதே மாதிரி போயிட்டே இருக்கணும். நிறைய உங்க நம்பிக்கை கைவிடாதீங்க. நிறைய பேர் நிறைய தொழில் செய்யுங்க. நல்ல முன்னுதாரணமா வாங்க. அதிகமா நான் வேலை பார்க்கறனால எனக்கே உடம்பு சரியில்லாம கூட போயிருக்கு. எதையுமே நான் கண்டுக்கிட்டது கிடையாது. நம்ம தொழில் தொடங்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய பேர் பேசுவாங்கன்றத விட நம்ம தொழிலுமே நிறைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். 20 வயசுல என்னால பண்ண முடியுது அப்படின்றப்போ உங்களால ஏன் பண்ண முடியாது? மேலூர்ல நிறைய தொழில் முனைவோர்கள் வரணும், அதுவும் பெண் தொழில் முனைவோர்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அடுத்த 2026ல நம்ம பெண் தொழில் முனைவோர்கள் எல்லாருமே சேர்ந்து அவார்டு வாங்க போவோங்க. இதுதான் என்னோட ஆசையா இருக்கு இப்போதைக்கு.